வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதால ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு மருத்துவமைகளை கொடுக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காயினுடைய நறுமணத்துக்கு காரணமாக இருக்கு. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் போது மன அழுத்தம்லாம் நமக்கு நீக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்களால் ஏலக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுத்து என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஏலக்காய். ஏலக்காயை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் அல்லது இந்த பாயாசம், டீ, காஃபிலாம் நம்ம அப்பப்போ ஏலக்காயை வந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இது ரத்தத்தையும் நமக்கு சுத்தப்படுத்தும், சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நமக்கு அகற்றும். இப்போ ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்துக்கு அனுப்புனாதான் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வோம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. எனவே பிபி எல்லாம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் இதயம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பல அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏலக்காயை சாப்பிடும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை மிக சிறப்பான அளவில் செயல்பட வச்சு உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். குறிப்பாக உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளமே இருக்காது. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றிக் கொள்வதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். நிரந்தர தீர்வு பெறுவதற்கு ஏலக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், கடுமையான உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவது, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது, வயிற்று வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதை க்யூர் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. டீ, காஃபி, மற்ற உணவுகளில் இனிப்பு வகைகள், கார வகைகளில் கூட அது இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண், அந்த அல்சர் பிரச்சனை, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வளிக்குது. உங்களுக்கு இந்த குடல் புண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கூட ஏலக்காயை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த குடல் புண்கள்லாம் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நீங்கள் ஏலக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாய் சுகாதாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். ஏலக்காய் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால உங்களுக்கு கழிவுகள் எதுவும் குடலில் தேங்காது. இதனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படாது. வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் ஏலக்காயை அகற்றி சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி துர்நாற்றங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஏலக்காயை நீங்கள் சாதாரணமாக 1-2 ஏலக்காய் எடுத்து உங்களுடைய வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகளில் மற்ற உணவுகளை ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து துர்நாற்றம் எல்லாம் வீசாமல் சுவாசம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து ஆரோக்கியமாக மன அழுத்தத்தை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளில் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை நிதானப்படுத்தும். இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிமையாக்கும். ஏலக்காயினுடைய வாசனை நமது மனதை வந்து சாந்தமடைய செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் மன அழுத்தத்தை வந்து குறைத்து கொள்ளணும் அப்படின்னா ஏலக்காயை விழுந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். படபடக்கக்கூடிய தன்மை அது வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும். படபடன்னு வர்றது, தூக்கம் இல்லாமல் நீங்கள் அவதிப்படுவது, இது போல் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிக்கலாம். மன அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். தூக்கம் எல்லாம் ஆரோக்கியமான முறையில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளும் போது வீக்கங்களை குறைக்கிறது, நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். அதாவது சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடலாம். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரை
நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து எளிதாக சுவாசிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். சிறந்த சருமம் வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். மிருதுவான உதடுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து உங்களுடைய உதடுகளில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது. இப்போ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நீக்கி உங்களுடைய முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், அந்த பிளாக் சர்க்கிள்ஸு, மற்ற முகப்பொருட்கள், தோல் சுருக்கம் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை, சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நீங்கள் பெறுவதற்கு ஏலக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலே உள்ளிருந்து உங்களை ஏலக்காய் அழகாக்கும். அதே போல் அடர்த்தியான கருகருவென்று முடி வளரணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிடும் போதே உங்களுடைய முடி ஆரோக்கியமான முறையில் வளர ஆரம்பிக்கும். எந்த விதமான முடி கூட்டுதல், பொடுகு தொல்லை இது எதுவுமே இருக்காது. இளநரை, பித்தநரை போன்றவையெல்லாம் உங்களுக்கு மறையப்படும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நன்மைகள் இருக்கிறதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அந்த ஊட்டச்சத்து என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். ஒரு 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் 11 கிராம் இருக்குது, கொழுப்பு 0 மில்லிகிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்குது, மொத்த கொழுப்பு 7 கிராம் இருக்குது, கலோரி 311 கிலோ கலோரிகள் இருக்குது. ஏலக்காய் எந்த வகை குடும்பத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது. இது ஒரு தாவரம். ஸோ இஞ்சி எப்படி நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது, நம்மளுடைய சமையலில் முக்கிய பங்கு வகிக்குதோ அதே போலவே ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கணும். இதனுடைய விதைகள், அதாவது ஏலக்காயினுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவ நன்மைக்குமே பயன்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நன்மைகள் கூடிக்கிட்டே தான் போகுது. அதுக்காக தான் நம்ம ஏலக்காயினுடைய உணவுகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காயினுடைய ஸ்மெல், அந்த மனம், சுவை இதெல்லாமே பார்த்தோம் அளிக்கிறதோடு பல்வேறு மருத்துவ நன்மைகளையுமே ஏலக்காய் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்குது. பழங்காலம் தொட்டு ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள், வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாயு சம்பந்தமான கோளாறுகள், மூல நோய், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று மந்தம் பிரச்சனை, குறிப்பாக பார்த்தோம்னா மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஏலக்காய் சிறந்த பங்களிப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் வெளிப்படுத்தினாங்க. சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்து நம்ம சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன உணவுகளில், குறிப்பாக இனிப்பு உணவுகள் இருக்கும் இல்லையா, ஸோ இனிப்பு வகை பலகாரங்கள் இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அதுக்குடைய ஸ்மெல்லும் காரணம், அதோடைய மருத்துவன்மையும் காரணம். இப்போ ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு இன்னும் மருத்துவன்மை தான் அதிகமாக கொடுக்குது. அந்த ஸ்மெல்லு தருது அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான். முகத்துக்கு ஏலக்காயினுடைய எண்ணெயெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு அந்த ஏலக்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போதோ அல்லது உங்களுடைய உணவுகளில் ஏலக்காயை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு நல்ல பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் க்யூர் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான பாதுகாப்பை தரும். ஸோ உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் ஆரம்பித்து உங்களுடைய சருமத்தையும் முடியையும் கூட ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து தினமும் ஏலக்காயை டீ, காஃபியில் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பயன்படுத்துங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாய்ப்புகளை, நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.